ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட், அதுவும் மாதுளையை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டை தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. மாதுளம்பழத்தை எடுத்து நல்லா ஜூஸ் எடுத்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் சம்பா கோதுமையை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சம்பா கோதுமையை போமோகிரானட்டோட ஜூஸோட மிக்ஸ் பண்ணி எப்படி ஸ்வீட் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட சம்பா கோதுமையை நல்லா பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த பவுடரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல போமோகிரானட்டை வச்சு, அந்த ஜூஸை கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டும் கூட. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகினோன்னே நம்ம பேஸ்ட்டாக கலக்கி வச்சுருக்கோம்ல சம்பா கோதுமை பவுடரையும் மாதுளை ஜூஸையும், அந்த பேஸ்ட்டை நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சம்பா கோதுமை பவுடரை அப்படியே பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாதுளை ஜூஸை வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா கட்டி கட்டியாக வந்துடும். கிளறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் தனியாக ஒரு பவுலில் அந்த பவுடரையும் கொஞ்சம் மாதுளை ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக ஆக்கிட்டு, நெக்ஸ்ட்டு அதை நம்ம பேனில் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மாதுளை ஜூஸையும் விட்டு நல்லா கிளறனோன்னா ஈஸியாக இருக்கும். கட்டியும் படாது, சீக்கிரமாக வெந்துடும். இதுக்காக தான் நம்ம சைடில் ஏற்கனவே ஒரு சின்ன பவுலில் பேஸ்ட் பண்ணி அதை நம்ம பேனில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது மீதி இருக்கிற மாதுளை ஜூஸையும் அது கூட ஆட் பண்ணி சம்பா கோதுமை பவுடரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க சம்பா கோதுமை மாதுளை ஜூஸோட நல்லா வெந்து ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. கேர்ஃபுல்லாக கிளறுங்க. எல்லா பக்கமும் தெளிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா கிளறி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 1-2 நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் சாப்பிடும் போது கேஷ்யூ நட் நல்லா ஒரு க்ரன்ச்சி ஃப்ளேவரில் வாயில் தென்படும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ ஸ்வீட்னஸ்க்கு எதுவுமே யூஸ் பண்ணலை. மாதுளை பழத்தோட ஸ்வீட்னஸோடையே இந்த ஸ்வீட் ரெசிபி இருக்கும். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபியும் கூட. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு 1 ஸ்பூன் தேன் விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கினா உங்களோட சூப்பரான ஆரோக்கியமான கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஸ்வீட் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா வைத்த உடனே பிளேட் காலி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவோட திரும்ப வரேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.